ஆனால் வாக்கு எண்ணிக்கை மையம், நான் ஒரு மாநில கட்சியினுடைய, தேசிய கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்கிறேன். எல்லா இடத்தையும் மானிட்டர் பண்ண, எல்லாத்தையும் பார்க்கணும். வாக்கு எண்ணிக்கை மையத்துக்குள்ளே பொதுமக்கள் இருக்கிறாங்களா? கோயம்புத்தூர் பொதுமக்களை வாக்கு எண்ணிக்கை மையத்துக்குள்ளே விடுறீங்களா? வாக்கு எண்ணிக்கை மையத்துக்குள்ளே இருப்பது கட்சி முகவர்கள். 3 கட்சியினுடைய முகவர்கள் இருக்கிற இடத்துல அது எப்படி பொதுமக்கள் கோவப்படுறாங்க? அது எப்படி பொதுமக்களுக்கு கோவம் வரும்? அது எப்படி பொதுமக்கள் வாக்கு எண்ணிக்கைக்குள்ளே யாராச்சும் பார்த்தீங்களா? பொதுமக்கள் அலோவ் பண்ணுறாங்களா? ஜிசிடி கேட்டுக்குள்ளே யாராச்சும் கோயம்புத்தூர் பொதுமக்களை பார்த்தீங்கன்னா, பொதுமக்களை எங்கே சந்திக்க வேண்டுமோ பொதுமக்களுக்கு அங்கே சந்திக்கிறோம். வாக்கு எண்ணெய் மையத்துக்குள்ளே பொதுமக்களே அலோவ் பண்ண மாட்டாங்க. அலோவ் பண்ணுறது மீடியாவும் முகவரும். அப்போ யாரு கோவஞ்சன்னு நீங்கள் சொல்லுங்கள். நான் கேட்குறேன், அவர் கேட்ட கேள்வி நான் கேட்குறேன், யாரு கோவஞ்சு? அது முகவர்களும் கட்சி முகவர்களும் மீடியா நண்பர்களும் இருக்கடம். அங்கே என்ன வேலைன்னு நான் கேட்குறேன். பொதுமக்களை எங்கே சந்திக்கணுமோ அங்கே சந்திக்கிறோம். வேட்பாளர் எங்கே இருக்க வேண்டிய அங்கே இருக்கிறானே, ஏன் அதே இடத்துல வேட்பாளர் வேறு இடத்துல இருக்கக்கூடாதா? வேட்பாளர் வேறு பேசக்கூடாதா? அதே ஊரில் இன்னொரு பணி செய்யக்கூடாதா? ஏன் வாக்கு எண்ணிக்கிற அன்னைக்கு வேட்பாளர் வாக்கு எண்ணிக்கை மையத்துக்குள்ளே உட்காரணும்னு ரூல் இருக்கா? அதில் ஓட்டு போட்டுட்டு வேட்பாளர் ஓட்டு போட்ட மையத்துக்குள்ளேயே சேர் போட்டு உட்காரணும்னு ரூல் இருக்கா? எலெக்ஷன் கமிஷன் அந்த மாதிரி ரூல் இருந்தால் சொல்லுங்கள். தேர்தல் காலத்தில் நீங்கள் ஒரு மேனிஃபெஸ்டோ ரிலீஸ் பண்ணுவீங்கல்ல, அந்த மேனிஃபெஸ்டோவில் அதில் இப்போ அதுக்கான காரியங்கள் செய்வீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. செய்வதற்காகத்தானே கொடுத்துருக்கோங்கண்ணா. நீங்கள் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது இத்தனை காலமாக கோயம்புத்தூரில் நடக்காததை நாங்கள் கையில் எடுத்திருக்கோம். அதே நடத்தி காட்டுவோம். இத்தனை காலமாக 10 ஆண்டு காலமாக அதிமுகவினுடைய ஊழலை கோயம்புத்தூர் மக்கள் பார்த்தாங்க. ஸ்மார்ட் சிட்டியிலிருந்து எல்லாத்துலேயும் ஊழலை பார்த்தாங்க. அதையெல்லாம் கையில் எடுத்து தனிப்பட்ட முறையில் ஒரு வேட்பாளராக, ஒரு கட்சியினுடைய தொண்டனாக அதை செய்து காட்டுவது என்னுடைய சங்கல்பம். அது படிப்படியாக அனைத்தையும் செய்து காட்டுவோம். அது மக்களுக்கு தெரியும். அண்ணாமலை சொன்னால் செய்வாருன்னு தெரியும். அதை செஞ்சு காட்டுவோம். Madam, yesterday I have given a long press meet. Madam, I kindly request you to kindly check it. I have given a long press meet, the reasons, what is the vote share, what BJP has done vis-a-vis the other party. No, but how do you plan to reverse this? Madam, there is no question of reversing. A party first has to attain the vote share. It's a step-by-step process. Overnight, a party cannot claim everything. A party has to enter the double digit first. A party is like a baby. A baby has to first crawl. A baby has to walk. A baby has to run. It's a step-by-step process. Our party is patient. We know at a particular point of time where we need to be. We are exactly where we need to be at this point of time. We know at 2026 where we want to go. And exactly we will reach in 2026 where we want to go. கோவையில் அதிகமான வாக்குகள் வாங்கியிருந்ததா நேற்று நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஆனால் சிபிஆர் இதுக்கு முன்னாடி போட்டிட்டு கோவையில் உங்களோட அதிகமான வாக்குகள் வாங்கியிருந்திருக்காரு. அந்த தகவல் முரணான தகவல். யார் வாங்கலைங்க? யார் வாங்க? பொய் சொல்ல விரும்பல. அண்ணன் டேட்டாவை செக் பண்ணிட்டு பேசணும். அண்ணன் பேசணும். அது வேலுமணி அண்ணன் கொஞ்சம் அவருடைய அரசியல் ஞானத்தை, அவருடைய அரசியல் அறிவை வேலுமணி அண்ணன் கொஞ்சம் திரும்ப சுய பரிசோதனை செஞ்சுக்கணும். அதனால் வேலுமணி அண்ணனுக்கு எல்லா ரைட்ஸ் இருக்குது. தவறான தகவலை ஒரு அதிமுகவினுடைய மூத்த தலைவர் பத்திரிகை நண்பர்கள்ட்ட தவறான தகவலை சொல்லக்கூடாது. அந்த தவறான தகவலை நம்பி பத்திரிகை நண்பர்கள் அந்த கேள்வி எனக்கு கேட்கக்கூடாது. இணையமைச்சராக வாய்ப்புள்ளதாக அரசியல் வட்டாரங்களில் பேசியிருக்குது. வாய்ப்பு இருக்குன்னா நீங்கள் அதுக்கு ஏற்றுக்கொள்வீர்களா? இணையமைச்சராக வேறு ஏதாச்சும் கேள்வி இருக்காங்க? ஏன் பிஜேபி இன்னும் மக்களாக போகலை அப்படிங்கிறது ஓட்டு இல்லைண்ணே. இதை விட என்னென்ன போக முடியும்? 11.5% வந்தது பெருசு இல்லையா? அது ஏற்றம் தானே காட்டுது, இறக்கத்தை காட்டுதா? 12 இடத்துல 2வது வந்திருக்காங்க. அது ஏற்றம் இல்லையா? கோயம்புத்தூர் மாதிரி இடத்துல அதிமுகவுடைய கோட்டைன்னு சொன்னதை ஜஸ்ட் டெபாசிட் வாங்கியிருக்கிறாங்க. அதிமுக 3 இடத்துல டெபாசிட்டை இழந்திருக்கிறாங்க சட்டமன்றத்தில். இது ஏற்றம் இல்லையா? இது மக்களால் போனனால தான் அந்த ஓட்டு வந்திருக்கு. இந்த ஓட்டு ஏன் வந்திருக்கு? மக்களாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டன் பணி செய்கிறனால தான் அந்த ஓட்டு வந்திருக்கு. அடுத்து வெற்றி 3 முனை போட்டி 2 முனை போட்டியாக மாறி 40%, 45% வாக்கு வங்கி அடுத்து வரும். இட்ஸ் a ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ். அது கட்சிக்கும் தெரியும். மக்களுடைய அன்பை சம்பாதிப்பதற்கு இன்னும் உழைச்சிக்கிட்டே இருங்க, கடுமையாக உழைங்க. என்ன சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்வால்மெண்ட்னு ஜிஓ இஷ்யூ பண்ண சொல்லுங்கள். மாநில அரசு வெள்ளை அறிக்கை கொடுக்கட்டும். சென்ட்ரல் கவர்மெண்ட் எங்கே கரண்ட்டை ஏற்ற சொல்லி எப்போ சொன்னாங்க? அதுக்கப்புறம் நான் பதில் சொல்கிறேன். சும்மா உங்கள் பொய்யை பேசி தெரிஞ்சு எப்போ நான் பதில் சொல்கிறது? நாங்கள் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். ஒரு சரித்திரம் காணாத அளவுக்கு நம்பிக்கை வைத்து வாக்களிச்சிருக்கிறீங்க. ஆளும் கட்சி போட்ட எல்லா இடர்பாடுகளை தாண்டி வாக்களிச்சிருக்கிறீங்க. ஆளும் கட்சியினுடைய பணபலம் படைபலத்தை தாண்டி வாக்களிச்சிருக்கிறீங்க. இங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் யார் இருந்தும் கூட அதையும் தாண்டி வாக்களிச்சிருக்கிறீங்க. நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியின் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை அதை காட்டுது. இந்த நம்பிக்கைக்கு எப்பொழுதும் நாங்கள் எங்களுடைய உழைப்பு என்பது
இரட்டிப்பாக கோவை மக்கள், குறிப்பாக அவருடைய வளர்ச்சி, நாங்கள் சொல்லியிருக்கக்கூடிய செயல் திட்டங்கள் எல்லாம் கொண்டு வருகின்றோம். இந்த வாக்கு எங்களை உற்சாகப்படுத்தி ஊக்கப்படுத்தி இருக்கிறது. நாங்கள் சரியான பாதையில் தான் செல்லுகின்றோம் என்று தமிழக மக்கள், கோயம்புத்தூர் மக்கள் அந்த செய்தியை சொல்லியிருக்கின்றார்கள். சார், உங்களோட செயல்பாடுகள் தான் பிஜேபி தமிழ்நாட்டில் வந்து ஒரு அவர் யாருன்னே தெரியாத தலைவா. அவங்கவுங்க சொல்லுவாங்க, என்னுடைய செயல்பாடு தான் பாரதிய ஜனதா கட்சி இரட்டை இலக்குன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் இல்லை, நீங்கள் சொல்லிக்கங்க. எங்களுடைய செயல்பாடு தான் பாரதிய ஜனதா கட்சி 2வது இடத்துல 12 இடத்துக்கு வந்திருக்காங்கன்னு சொல்கிறேன். நீங்கள் இல்லைன்னு சொல்லுங்கள். எங்களுடைய செயல்பாடு தான் அதிமுகவினுடைய கோட்டையில் ஜஸ்ட் டெபாசிட் வாங்கியிருக்காங்கன்னு நான் சொல்கிறேன். இல்லைன்னு சொல்லுங்கள். எங்களுடைய செயல்பாடு தான் அதிமுக 3 இடத்துல டெபாசிட்டை இழந்திருக்காங்கன்னு நான் சொல்கிறேன் கோயம்புத்தூருக்குள்ள. இல்லைன்னு சொல்லுங்கள். எங்களுடைய செயல்பாடு தான் தமிழகத்தில் அதிமுக நிராகரிக்கப்பட்டிருக்குன்னு நான் சொல்கிறேன். இல்லைன்னு நீங்கள் சொல்லுங்கள். எங்களுடைய செயல்பாடு தான் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி வேகமாக வளர்கின்ற கட்சின்னு மக்கள் சாட்சிப்படுத்தியிருக்காங்க. இல்லைன்னு நீங்கள் சொல்லுங்கள். தேசிய அளவில் தனி மெஜாரிட்டி வாங்காததுக்கு காரணம் என்னவா நீங்கள் நினைக்கிறீங்க? அதெல்லாம் பேசுவேன். நேற்று ப்ரெஸ் மீட்டில் பேசியிருக்காங்க, பாருங்கண்ணே. வேறு வச்சிருக்கானே மாதிரி பெரிய ஃபேன் பேஸ் இருக்கிறவங்க ஒரு முக்கிய ஃபேக்டராக இருந்திருக்காங்க. 2026 நோக்கம்னு வச்சுருக்கீங்க. விஜய் கிட்ட அணுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பெரிய ஃபேக்டர் தான். இல்லைன்னு நான் சொல்லணே. யார் அரசியலுக்கு வந்தாலும் கூட மக்கள் புதியவர்களுக்கு தமிழகத்தில் எப்போ வாய்ப்பு கொடுப்பாங்க. 2026 பொறுத்தவரை கூட்டணி ஆட்சி. நான் சொல்கிறத நீங்கள் எழுதி வச்சுக்கங்க. தமிழ்நாட்டில் இன்றைக்கு நிலைமையில் எந்த கட்சியும் தனியாக இங்கே ஆட்சி அமைக்க முடியாது. இன்னும் 500-550 நாள் இருக்குது. நான் சொல்வதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். 2026 தமிழக அரசியலில் முதலாக ஒரு முழுமையான கூட்டணி ஆட்சியை நம்ம பார்க்கத்தான் போகிறோம். 2026 அதிமுக கூட்டணிக்கான வாய்ப்பு இருக்குமா? நான் பேசுகிறத பார்த்து அப்படி தெரியுதானே? அதுக்கு இன்னொருத்தரை கொண்டு வந்து நீங்கள் கூட்டணி வைக்கணும். பையனா பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.